அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக அக்குபஞ்சர் தினம். இன்றைய தினத்தில் ஜேவிஆர் மீடியா லைவ் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அக்குபஞ்சர் தினம் இன்று உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற சிகிச்சை முறைனா என்ன, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். 8000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே சீனாவில் உபயோகப்படுத்தும் ஒரு சிகிச்சை முறை தான் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையானது உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்து 109 சிகிச்சை முறைகளில் அக்குபஞ்சரும் ஒரு சிகிச்சை முறைதான் என்று உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் மட்டும் அங்கீகரிச்சா போதுமா? நம்ம இந்தியாவில் நம்ம அக்குபஞ்சரோட நிலை என்ன? இந்திய அரசும் அக்குபஞ்சரை ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரித்துள்ளது. இந்த அக்குபஞ்சர் முறையில் என்ன விதமான நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உடம்பில் வரக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை நமக்கு என்னென்ன தொந்தரவுகள்லாம் நோய்களாக நம்ம சொல்கிறோமோ அனைத்து நோய்களுமே நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் நம்மளால் குணப்படுத்த முடியும். எனக்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருந்தது. அதுபோல கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஏற்பட்ட 2-3 கேள்விகளை உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். என்னோட அம்மா, பாட்டி, தாத்தா, ஆயா இவர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 40 வயது 50 வயதில் கடக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 30 வயதுக்கு மேல் பலதரப்பட்ட நோய்கள் நம்ம உடம்புல நம்மளை ரொம்ப மன வேதனைக்கு உள்ளாக்குகிற நிகழ்ச்சியை நம்ம நிறைய குடும்பங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறது, அதாவது மருத்துவமனைக்கு போகிறதுன்னு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது ஒரு அரிய விஷயமாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தரோ இல்லை 2 நபர்களோ, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, கண்டிப்பாக தொடர்ந்து மருந்துகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். இதற்கு என்ன காரணம் இருக்கும்? இன்று அறிவியல் எவ்வளோ முன்னேறி இருக்கிறது. மருத்துவத்துறையும் பார்த்திங்கன்னா மைல்கல் அளவிற்கு ஒரு ஹார்ட்டையே அப்படியே வெளியில் எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் கூட ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு நோயின்றதே என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்தது. அதுக்கான விடைகள் நான் தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படிங்கிறது ஒரு சிகிச்சை முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. ஸோ வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது உடல் நமக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசப்படும். நோய்கள் வருவதற்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? ஒரு 3 விதமான காரணங்களை நான் இன்றைக்கு உங்களிடம் வெளிப்படுத்த இருக்கிறேன். முதலான காரணம் பார்த்தீங்கன்னா, பாடியில் ஏற்படக்கூடிய சூட்டினால் வரக்கூடிய நோய்கள் இன்று நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் ஒருத்தங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க உடம்புல ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இன்னும் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, அஜீரண கோளாறு. அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு ஒழுங்காக ஜீரணம் அடைஞ்சாவே நமக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்ன காரணங்களால் நோய் வருது? இந்த 3 காரணங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்குது. நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த உடல் சூடு, அஜீரண கோளாறு மற்றும் மலச்சிக்கல், இந்த 3 காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணங்களாக நம்ம உடம்புல நோய்கள் ஏற்பட காரணமாக இருக்குது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த தொந்தரவுகள் இல்லாமல் நம்ம உடம்புல நம்ம வச்சுக்கிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக சௌகரியமாக 50 வயதிலும் 60 வயதிலும் ஓடலாம். இன்றைக்கு ஒரு விசேஷங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இலையில பந்தி பரிமாறும் பொழுது என்ன ஆகுது?
ஒரு ஸ்வீட் வச்சாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சங்கடப்பட்டு சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்வீட்டை எடுத்து வச்சிடுற ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ நமக்கு மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண் எதிரே அவர்கள் ரொம்ப நலமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அறிவியல் முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அவங்கள விட நம்ம சிறப்பாக வாழ வேண்டியது தான் ஒரு நியாயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு 50 வயதில் 55 வயதில் வரக்கூடிய மூட்டு வலி எல்லாம் இன்னைக்கு 35 வயதில் மாடிப்படி ஏற முடியல, மூட்டுக்களை அசைக்க முடியல, அந்த மாதிரியான தொந்தரவுகளில் நிறைய பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளவயது இளம் பருவ பெண்கள், ஆண்கள் இவர்களே கூட இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த காரணத்தை முறியடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக உடல் சூடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன மாதிரியான காரணங்களால் வருது? மிக மிக முக்கியமான காரணம் இரவில் ரொம்ப லேட்டாக தூங்குறது. ஸோ இரவு உறக்கத்தை நீங்கள் எவ்வளோக்கு தள்ளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு 11 மணி இல்லை 12 மணிக்கு படுக்க போகிறவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்து இருக்கும். சரி, என் பாட்டிலாம் என்ன பண்ணாங்க? 8 மணிக்கெலாம் தூங்க போயிடுவாங்க. நாம் சூரியனை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறிமுறையில் இருக்கும். ஸோ சூரியன் மறையுதுன்னு சொன்னீங்கன்னாவே மறைந்து 2 மணி நேரத்துக்கு பிறகு நாம் படுக்கைக்கு செல்வது தான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். இப்போ நமக்கு லைட் இருக்குது, நிறைய வேலைகளும் இருக்குது. அதை பார்க்கறதுக்காக வேண்டி இன்றைக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம ஒரு கேள்விக்குள்ளாக்கி நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனம். ஸோ இரவு உறக்கம்ன்றது மிக மிக முக்கியமான காரணம். இரவு உறக்கத்தை நீங்கள் தள்ளி போட உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமாகும் போது உள்ளுறுப்புகள் அனைத்துமே கெடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இரவு தூக்கம் தாமதமாகுது அப்படின்னும் போது உடல் சூடு மட்டுமல்ல, அதை சார்ந்து பல தொந்தரவுகளும் வரும். அதை நம்ம பிறகு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா அஜீரண கோளாறு. அஜீரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது கல் போட்டால் கல் கரையிற வயசு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஒரு 25-30 வயது பசங்களை பார்த்தீங்கன்னா கல் போட்டால் கல் கரையிற வயசு, இதில் என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கும் நம் தாய்மார்கள் காலேஜுக்கு போகிற பெண் குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு அனுப்புகிறீங்க. ஒரு இட்லி தான் சாப்பிட்றாங்க, 1.5 இட்லி தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வயிறில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது எதனால் வருது? ஏன் அஜீரண கோளாறுகள் வருது? நம்ம என்ன பின்பற்றினால் இந்த அஜீரண கோளாறுலேருந்து நம்மளால் தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் படுக்கிறது தாமதம் ஆச்சுன்னா உடல் சூடு ஏறும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல தான் நம்ம எழுந்திருக்கிறது எப்போ எழுந்திருக்க வேண்டும்? சூரியனை அடிப்படையாக கொண்ட நம்ம வாழ்க்கையில் சூரியன் எழுவதற்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிடணும். சூரியன் ஒரு 5:40 இல்லை 6 மணிக்கு அவர் எழுந்திருக்கிறார்னா நாம் என்ன பண்ணணும்? ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சு சூரியன் எழுவதற்கு முன் எழ வேண்டும். இந்த எழுவது அப்படின்றது எதை தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் நீங்கள் தூங்க போகிற டைமை பொறுத்தது. நீங்கள் ரொம்ப தாமதமாக நீங்கள் படுக்கைக்கு சென்றீங்கன்னா உங்களால் சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ சூரியன் எழுவதற்கு முன்னாடி நான் எழுந்திருக்கலைன்னா என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்? மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இளநரை அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 6வது 7வது படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கு இளநரை இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எழுவதற்கு முன் நம் தலை படுக்கையிலேருந்து எழுந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பித்தம் அதிகமாகும். ஸோ இந்த பித்தத்தினால் உடல் சூடும் அதிகமாகும். அது மட்டுமல்ல, இளநரை, நிறைய தொந்தரவுகள் வரும்.
இப்ப நான் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக 2 மணி நேரம் சென்று தான் நமக்கு பசி உணர்வுன்றது வரும். இன்றைக்கு 8 மணிக்கு ஸ்கூல் பசங்களுக்கு வேன் வருது, இல்ல காலேஜுக்கு பஸ் வருதுன்னா, குழந்தைங்க எழுந்திரிக்கிறது என்னவா இருக்குன்னா, 7:30க்கு எழுந்து 8 மணி பஸ்ஸ பிடிக்க போறாங்க. அதுபோல எழுதும்பொழுது, பசி என்ற உணர்வே இருப்பதில்லை. அதனால தான் குழந்தைங்க ரொம்ப கம்மியான உணவ எடுத்துக்கிறாங்க. அந்த உணவுமே கூட உடல்ல பசி என்ற ஒன்று அப்படின்னு நம்ம அத டெஃபினிஷன் குடுத்தோம்னா, ஜீரணம் ஆவறதுக்கு தேவையான அனைத்து அமிலமா இருந்தாலும் சரி, என்சைம்ஸும் அங்க சுரந்து இருக்கும்பொழுது தான், நீங்க என்ன நம்ம சாப்பிட்டாலும், அங்க ஒழுங்கா ஜீரணமாகி, நம்ம உடம்புக்கு எனர்ஜியா கன்வர்ஷன் நடக்கும். ஆனா, எழுவதே தாமதம் என்றால், பசி உணர்வு காலையில் 7 மணிக்கு எழுந்தீர்களானால் 9 மணிக்கு தான் பசி உணர்வு வரும். அதாவது 9 மணியிலிருந்து. இப்ப சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. காலையில ஒரு 9 மணி இல்லையா 10 மணிக்கு கூட குழந்தைங்க எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில டிஃபன் நீங்க குடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி டிஃபன் காலையில குடுத்தீங்கன்னா, அதோட லஞ்ச் ஒரு 3:00 இல்ல 4:00 தான் அவங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப உணவு உண்ணக்கூடிய டைம் நமக்கு நெறைய மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்குது. இதனால பசி உணர்வு அப்படிங்கிறத மழுங்கடிச்சு, டைம பார்த்து சாப்பிடுற அந்த வாழ்வியல் முறையில நம்ம இப்ப இருக்கோம். டைம் 10 இன்னும் காலைல டிஃபன் சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனா, குழந்தைங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க? அத பொறுத்து தான் பசி உணர்வு வரும். ஸோ மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு வீட்ல காலையில சூரியன் எழுவதற்கு முன் நாம எழுந்துட்டாவே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் நெறிமுறையில நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அன்றைய நாள் நமக்கு வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லை என்றாலும் சரி, சூரியனுக்கு எழுவதற்கு முன் நம்ம எழுந்தாவே நம்ம உடம்புல 50% நம்ம நலமா இருக்கிறதுக்கான ஒரு வழி அது. அப்ப பசி உணர்வு இல்லாமல் நம்ம உணவு உண்ணும் பொழுது என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் நம்ம உடம்புல? நம்ம இப்ப பசின்னு சொன்னா, முன்னமே சொன்னது போல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும், நிறைய என்சைம்ஸ் இருக்கும். நம்ம உட்கொள்கின்ற உணவுக்கு தகுந்த மாதிரியான இப்ப ஃபேட் இருக்குதுன்னா, என்ன மாரி என்சைம்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம உடம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கும். ஸோ பசி உணர்வு வரும்போது நீங்க உணவை நன்றாக மென்று நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா, அந்த உணவுல இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நம் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வயிற்றுல ஜீரணம் ஆவறதுக்கான எந்த ஒரு என்சைமும் இல்ல, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சுரக்கவில்லை. நீங்க இப்ப உணவை எடுத்து நீங்க வயித்துல போடுறீங்க. அங்க அந்த வயிற்றில் ஜீரணம் ஆவறதுக்கான எந்த ஒரு காரணியுமே இல்லை என்றால், அந்த உணவு எங்க இருக்கும்? வயித்திலே இருக்கும். அதன் பிறகு நம்ம உடம்பு என்ன பண்ணும்? எனக்கு பசியே நான் சொல்லலையேப்பா, ஏன்பா சாப்பாடு போட்டீங்க? வேற வழியே இல்ல. இந்த இடத்துலேருந்து நான் அதை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாம் சுரந்து அந்த வயிற்று பகுதியிலிருந்து சிறுகுடலுக்கு அனுப்பும் அந்த உணவு. அந்த இடைப்பட்ட டைம் பசிச்சு நீங்க சாப்பிடும்பொழுது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உணவோட டைம், அதற்கும் பசி இல்லாத போது நீங்க எடுத்துக்கொள்கின்ற உணவு வயிற்று இரைப்பையில் இருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எப்படி ஒரு உணவுப் பொருள் நம்ம சமைச்சு வெளியில வச்சோம்னா, ஒரு உணவுப் பொருளுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்பாயில் ஆகும். அதை நம்ம உண்ணலைன்னா அப்படியே வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? ஸோ அதுலேருந்து ஸ்மெல்லு வரும், தண்ணி மாதிரி ஆகிடும் சில உணவுப் பொருட்கள். அதுபோல தான் நம் வயிற்றிலும் நிறைய கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் பசி இல்லாத சாப்பிடும்போது. ஸோ அதனாலேயும் அல்சர் ப்ராப்ளம் வரும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டைமுக்கு சாப்பிட்லன்னா அல்சர் வந்துடுமேங்க, பசிச்சு எப்படி சாப்பிட முடியும், டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா தானே அப்படின்னு. டைமுக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிடுவது என்பது உங்களின் வயிற்றோட டைமுக்கு சாப்பிட்றது. வயிற்றில் பசி என்ற உணர்வு இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல வாய் மூடி மென்று சாப்பிடும் பொழுது, அது ஏன் வாய் மூடி மென்று சாப்பிடணும்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. டைஜஷன் அப்படின்னு சொல்கிறது
செரிமானம்ங்கிறது வயிற்றில் மட்டும் நடைபெறுவது அல்ல. முதல் நிலை செரிமானம் அப்படிங்கிறது நம்ம வாயில் பற்களால் நன்றாக கடித்து நம்ம உணவை வந்து பருகும் பொழுது. பருகும்போதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு கூழாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது தான் அந்த ஜீரணம்ன்றது நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஏப்பம் வரும், புளியேப்பம்லாம் வரும். இங்கே நெஞ்சு வந்து கரிக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சில் கட்டை போட்ட மாதிரி இருக்குது, செரிமானமே ஆகலை அப்படின்னு நம்ம சோடா வேற எடுத்துப்போம் நம்ம. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி இல்லாத பொழுது மென்று சாப்பிடாமல் வயிற்றுக்கு தேவையான உணவை விட உணவோட டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு அதிகமாக சாப்பிட்றது. இதனாலலாம் நம்மளோட இரைப்பையில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அஜீரண கோளாறு தான் நம்ம உடம்புல ஆரோக்கியம் கெடுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உண்ணப்படக்கூடிய உணவு எதற்காக பசி என்ற ஒன்று நம் உடலில் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம உடம்புல ஏதோ ஒரு சத்து குறையுது, அதனால எனர்ஜி கம்மியாகுது. ஸோ அதை உணவு மூலியமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம உடல் கேட்கறது தான் பசி. அந்த நேரத்தில் நன்றாக மென்று நம்ம உணவை சாப்பிடும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே நம் உடலால் உறிஞ்சப்பட்டு எல்லா சத்துக்களும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் பசித்து நீங்கள் சாப்பிடலைன்னா என்ன சாப்பிட்டீங்கனாலும் அது கழிவுகளாக தான் நம்ம உடம்பு வந்து வெளியேறும். நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இதை. அந்த காலத்தில் என் அம்மா இருக்கட்டும், இல்லை என் பாட்டியாக இருக்கட்டும், இந்த உணவில் இந்த சத்துக்கள் இருக்குது, இது சாப்பிட்டா இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நாலேஜ்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியும், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. ஸோ டாலில் என்ன விதமான ஊட்டச்சத்து இருக்குது, ரைஸ் எடுத்துக்கிட்டால் அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், என்ன நோய் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டால் அதிகமாகும். இந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான அறிவும் நமக்கு இருக்குது. ஆனால் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு இந்த அறிவு எந்த விதத்தில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு குழந்தை நம்ம பார்த்தோம்னா, ஒரு 10 குழந்தைங்க இருக்கிற இடத்துல 5 குழந்தைகள் கண்ணாடி அணிஞ்சிட்டு இருக்காங்க. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரிந்த விஷயம். அந்த விட்டமின் ஏ கண் குறைபாடை சரி பண்ணுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் எந்த குழந்தைக்காவது கேரட்டை கொடுத்து கண்ணு சரியாச்சு அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா கண்டிப்பாக இல்லை. அது எதனால்? இந்த அறிவு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கேரட் சாப்பிட்டால் கண் சரியாகும்ன்ற ஒரு நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு கேரட்டை வச்சு கண்ணை குணப்படுத்தவே முடியாது. எப்போ கொடுக்கணும் கேரட்டை, அதையும் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில். நம்ம அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை நம்ம தவறு பண்ணுறதுனால தான் இன்றைக்கு ஆரோக்கியம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைய உலக அக்குபஞ்சர் தினத்தில் சின்ன சின்னதாக நம்ம லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியுன்றதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ அதே கேரட்டை பசிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு உணவாக கொடுங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், குழந்தைங்களுக்கு பாதாம் கொடுத்தா நல்லது, பெருச்சம்பழம் கொடுத்தா நல்லது, ஃப்ரூட்ஸ் கொடுத்தா நல்லது அப்படின்னு உணவு உண்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம், ஃப்ரூட்ஸை கொடுக்குறோம். இல்லை, ஃப்ரூட்ஸையே உணவாக கொடுங்க. பசிக்கும் பொழுது நீங்கள் என்ன விதமான உணவுலாம் ரொம்ப நல்லது என் குழந்தைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உணவை கொடுங்க. குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிட்டோம், மென்று சாப்பிட கற்றுக் கொடுங்க. பசினா என்னன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. குழந்தைங்க வந்து வெறும் வயிற்றுல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயில் திணிச்சு அனுப்புறது, குழந்தைங்களுக்கு அது வாந்தி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களை அந்த வேனில் ஏற்றுறதுக்குள்ளே அந்த தாய்மார்கள் படுற பாடு வந்து பெரும் பாடாக இருக்குது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவு, நிறைய உணவுப் பொருட்களில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்தணும். குழந்தைங்க பசின்னு கேட்டால் மட்டும் உணவு கொடுங்க. அப்போது தான் அந்த உணவுலேருந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு உடலுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க குழந்தைங்க. சோர்ந்து படுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அஜீரணத்தினால் நம்ம உடம்பு வந்து எப்படி கெட்டு போகுது, அந்த அஜீரணத்தை நம்ம
செம்மையாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பசிச்சு சாப்பிடணும், நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ வாயில தான் நம்மளோட முதல் நிலை செரிமானம்ங்கிறது வாயில இருக்கு. ஸோ உணவு வாயில போட்டதுக்கப்புறம் வாயை மூடி நல்லா மென்று நம்ம சாப்பிடும் பொழுது செரிமானம் நன்றாக இருக்கும். அஜீரண கோளாறுன்றதே வராது. அது மட்டுமல்ல, 3வது காரணமாக நம்ம என்ன பார்த்தோம்? மலச்சிக்கல் பார்த்தோம். மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னா மலம் கரெக்டாக போயிடுத்துனாவே அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நிதர்சனம். எதனால் இந்த மலச்சிக்கல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசின்னு சொன்னோம் இல்லைங்களா? பசி இல்லாத போது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா, அந்த உணவிலிருந்து எடுக்கின்ற சத்தை ஜீரணம் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையும் கழிவுகளாக வெளியில் தள்ளும். வெளியில் தள்ளும் பொழுது அந்த மலக்குடலில் அதுக்குன்னு ஒரு சத்து வேணும். ஏதோ ஒன்று நம்ம வெளியில் தள்ளுறோன்னா நமக்கு சத்து இருந்தால் தானே தள்ள முடியும். அதுபோல் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல்லையும் சத்து நல்லா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மலத்தை வந்து ஒழுங்காக தள்ள முடியும். அவங்களுக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கல உணவுனால அப்படின்னும் பொழுது அந்த மலத்தை வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தள்ளுவாங்க. அதுதான் நமக்கு மலச்சிக்கலாக ஏற்படும். அது மட்டும் இல்லை, தண்ணி குடிக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு தனியாக பெல் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. தண்ணி குடிக்கிறது அப்படின்னும் போது இதில் பலதரப்பட்ட ஐடியாக்கள் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரியான பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. நம்ம தண்ணீர் குடிப்பது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இப்போ நான் இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு குரல் வலையை நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தாகம் எடுக்கும், தண்ணி அதிகமாக தேவைப்படும். இதுவே நான் வெயிலில், இன்றைக்கி வந்து மழை பெய்யுது, அதனால் தண்ணீர் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீரோட அளவு குறையும். இதுவே நான் வெயிலாக இருக்குது அப்படின்னும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அதிகமாகும். அப்போ ஒரு நபருக்கே அவர் இருக்கின்ற சூழலுக்கு தகுந்தாற்போல் தண்ணீர் தேவைப்படும் அளவு உடலுக்கு உடல், நேரத்துக்கு நேரம், சூழலுக்கு சூழல் மாறுபடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்போ என் உடம்பு எப்படிங்க சொல்லுது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு? தாகம் எடுத்தால் தண்ணீர் குடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தாகத்தை கவனிக்கவே நம்ம மறந்துடுறோம். தாகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உதடு இருக்கு இல்லைங்களா, அது லைட்டாக வறண்டு போச்சுனாவே தாகத்துக்கான முதல் அறிகுறி. நீங்கள் அப்போவே கவனித்து ஒரு 2 சிப்பு தண்ணி கடகடான்னு குடிச்சிடலாமா தண்ணியை? கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. எப்படி வந்து உணவை வந்து நாம் வந்து நல்லா மென்று வாயில் அரைச்சி சாப்பிட்றோமோ அதுபோலத்தான் தண்ணியும் வாயில் நல்லா வச்சிருந்து கொப்பளிச்சு நம்ம குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது மட்டும்தான் தண்ணீரில் இருக்கக்கூடிய எனர்ஜி உடம்பால் கிரகிக்கப்பட்டு நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு கழிவுகளை வெளியேற்றணும்னா தண்ணீரோட அவசியம் மிக முக்கியம். நீங்கள் தண்ணீர் குடிக்கலைன்னாலும் லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய தண்ணியும் எடுத்து வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். இதனால் நம்ம உடம்புல டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகும்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடல் சூடு அதிகமாகும். நம்ம முன்னமே பார்த்தோம், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு மிக முக்கியமான காரணம் சூடு அப்படின்னு. ஸோ இந்த 3 முக்கிய காரணங்கள் இருந்தாலும் 3 காரணங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்த காரணங்களாக இருக்குது. அப்போது நம்ம ஆரோக்கியமாக வாழணுமா, முதல்ல என்ன பண்ணணும்? இரவு உறக்கத்தை ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நான் போயிடுவேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ரெகுலாரிட்டி, தினசரி நான் இரவு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நான் படுக்கைக்கு சென்று விடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கும்பொழுது என்ன ஆகுனா, காலையில் எழுவது ஈஸியாக இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டிங்கன்னா பித்தம் உடம்புல தங்காது. அது மட்டும் இல்லை, சீக்கிரம் எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பசின்ற உணர்வு காலையிலே சீக்கிரம் எழுந்துட்டிங்கன்னா பசியை உணர முடியும். பசிச்சு நீங்கள் சாப்பிடும்போது உடம்பில் என்ன ஆகும்? எல்லா விதமான சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான எல்லா வழிகளும் நடக்கும்.
அது மட்டும் இல்லை, தண்ணீரை பார்த்து நம்ம அருந்தும்போது, நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீரை நம்ம அருந்தும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் குறையும். அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர். அது மட்டும் இல்லை, இரவு லேட்டாக படுக்கும் பொழுதும் சூடு அதிகமாவதால் மலச்சிக்கலும் ஏற்படும். ஸோ இது போல இந்த 3 காரணங்களும் ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கிறது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன செய்யணும்? நம்ம உடம்புல மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, அஜீரண கோளாறு இருக்கக்கூடாது, உடல் சூடு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடம்பு, நான் சாப்பிட்ட உணவு நல்லபடியாக செரிமானம் ஆகணும், என்னோட மலம் கடகடன் வெளியில் போயிடணும். அது மட்டும் இல்லை, நான் இரவில் சீக்கிரமாக படுத்துட்டா நிம்மதியான உறக்கம், நம்ம உடலுக்கு தேவையான உறக்கத்தை நம்ம கொடுக்கும் பொழுது சூடுன்றது நம்ம உடம்புல ஏறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை என்றதை நான் முன்னாடியே சொன்ன போல அக்குபஞ்சர் வாழ்வியல் முறை. அக்குபஞ்சர் சிகிச்சைன்றது நோயுற்ற ஒருவருக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுப்பது மூலியமாக அவர்களை என்ன பண்ண முடியும்? தொந்தரவுகள்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். நாம் இன்றைக்கு பேசுவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அக்குபஞ்சர் வாழ்வியல் முறையில் நீங்கள் என்ன மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வாழ்வியல் முறையில் நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நம்ம வாழ முடியுன்றதை தான் இன்றைக்கு நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன். இன்றும் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.